எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது அருமையான ஒரு மில்லட் இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது ராகியை வச்சு நம்ம இட்லி எப்படி பண்ணுறது, கேழ்வரகை வச்சு. இதோட அருமையான ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ராகி இட்லிக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 250 கிராம், உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராகி இட்லி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஊற வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த உளுத்தம்பருப்பை எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கணும். நீங்கள் வீட்டில் எப்படி இட்லி மாவுக்கு நீங்கள் ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருங்க. இதுக்கு பிறகு டைரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது அதிகமாக. உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைய விடுங்க. கொஞ்சம் அரைஞ்சி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். எதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு சொல்ல வரேன்னா, அப்போ தான் அந்த உளுத்தம்பருப்பு ஒன்றோட ஒன்று அரைஞ்சு சீக்கிரமாக முடியும். இதுவே அதிகமாக எடுத்த உடனே தண்ணி ஊற்றியாச்சுன்னா அந்த உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே டைமில் அந்த உளுத்தம்பருப்பு அரைய சூடாகும். சூடாகினா அந்த மாவு புளிச்சு வராது. இதுதான் விஷயம். டிப்ஸ் 1: எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ரெண்டாவது டிப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணுவீங்களே, அந்த கிரைண்டர் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கல் தேஞ்ச கல்லாக இருந்ததுன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம்லையும் இந்த உளுத்தமாவு கொஞ்சம் சூடாகும். சூடானால் அந்த இட்லி நல்லா வராது. இதுதான் விஷயம். அதனால் எப்பவுமே கிரைண்டரோட கண்டிஷன் நல்லா இருக்கணும். சரிங்களா? சில பேர் மிக்சியில் அரைக்கலாமா கேட்பாங்க. கண்டிப்பாக அரைக்கலாம். ஆனால் அந்த மிக்ஸோட கண்டிஷனும் நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரைய நல்லா சூப்பராக வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு மாவு. இந்த இடத்துல கொஞ்சம் கையில் எடுத்துன்னா லூஸாக இருக்கும். ஆனால் நல்லா அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாவு ரவுண்டாக விழும். ஸோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து பாத்திரத்தில் போட்டுருங்க. நீங்கள் எடுத்து போடும்போது இந்த மாதிரி ரவுண்டாக விழணும். எடுத்து போடும்போது இந்த மாதிரி பால் மாதிரி ரவுண்டாக விழணும். அப்போ தான் ஃப்ளஃபியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் போட்டோன்னா உங்களுக்கு அந்த இட்லியும் நல்லா சூப்பராக வரும். இப்போது உளுத்தம்பருப்பு எப்படி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ராகி மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ராகி மாவு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்குது, ராகி மாவு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. நான் இப்பயும் சொல்லிடுறேன், ராகி மாவு நீங்கள் அதிகமாக போட்டு இந்த மெத்தடில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இட்லி குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடாக இருக்கும்போது ஒன்றாகாது. ஆனால் அந்த இட்லி சூடு ஆறின பிறகு ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டு ராகி மாவு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இந்த ராகி மாவும் உளுத்தம்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கரைச்சிடலாம். அதாவது நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் இட்லி மாவு கரைப்பீங்களே அதே பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். சரிங்களா? கெட்டியாக இருந்தாலும் அந்த இட்லி நல்லா இருக்காது. அதே டைமில் மாவு லூஸாக இருந்தாலும் இட்லி ஃப்ளாட் ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா புளிச்சு வந்திருக்கும். அதுக்கு பிறகு இட்லி மாவு எடுத்து நீங்கள் ஊற்றி குக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குல்ல, இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிருங்க. நீங்கள் மாவு பொங்கி வந்த பிறகு அப்படியே எடுத்து ஊற்றணும்னு சொல்லி நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன். ஆனால் எதுக்காக இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைக்கிறோம் கேட்டிங்கன்னா, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி சரியாக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மாவு நல்லா கரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி கண்டிஷன் நல்லா கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி சட்டி ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் தட்டு போட்டு ஒரு துணி போட்டு இட்லி மாவு ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இட்லி துணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு தனித்தனியாக வரும். சரிங்களா?
இப்போ மாவு எல்லாத்துலேயும் ஒரு கரண்டி ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது தட்டை ஊற்ற ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல துணி யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் குக் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 நிமிஷம், அதிகபட்சம் 8 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த இட்லி நல்லா அருமையாக நல்லா வெந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி நல்லா ரவுண்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கும். இந்த ரெடியான இந்த இட்லியை இங்கே வாழையில் வச்சுருக்கேன். அந்த வாழையில் அப்படி திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பூ போல் இட்லி சூப்பராக வரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. என்னடா உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டால் நல்லா இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணும்போது உளுத்தம்பருப்பு அதிகமாக தான் இருக்கணும். அதே டைமில் நிறைய பேர் ராகி இட்லி, அதாவது கேழ்வரகு இட்லி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இட்லி அரிசிலாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சங்கரா மீன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு 25 பல்லு, தக்காளி 2 நம்பர், புளி ஒரு லெமன் சைஸ், தேங்காய் 3 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்த்தலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து கடலெண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுறோம். வெந்தயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். அதே டைமில் வெந்தயம் கருகக்கூடாது. அப்படி கரிஞ்சால் கண்டிப்பாக என்ன வேணும், கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சென்னை மீன் கறி சொல்லுவாங்க. இந்த சென்னை மீன் கறிக்கு இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பூண்டு. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, குழம்புத்தூள் இந்த 4ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டாச்சு, பூண்டும் போட்டாச்சு, நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வதக்கி வர பக்குவம் என்ன கேட்டேன், கரெக்டாக ஒரு 25% to 30% அளவுக்கு வதங்கணும். அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். இந்த தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காய் ஓட்டமாக இருக்கிற தக்காளி யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த வெங்காயத்தோட தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கு பிறகு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் குழம்புத்தூள் போட்டு பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. அப்படி இல்லாதவங்க சில்லி பவுடர் தனியாக தூள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு வந்து புளி தண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுரும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க அந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி போட்டிருக்கேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது தண்ணியாக இருக்கும். கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருதா? இப்போ பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொதிக்கிற டைமில் தண்ணியாக இருக்கும், அதாவது சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசில் கடாயோட மூடியை போட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ அந்த கிரேவி டெக்ஸ்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வரணும். இன்னொரு கரண்டி எடுத்து நான் காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி புளிப்புத்தன்மை மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், தேங்காய் பேஸ்ட்டு போடாது, இந்த இடத்துல தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3 பாத்து தேங்காய் சொல்லியிருக்கேன். அதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்ட தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சங்கரா மீன். இந்த சங்கரா மீன் நல்லா க்ளீன் பண்ணுறங்க. அந்த குடல் பகுதி எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இந்த கிரேவியில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மீன் டைரெக்டாக குழம்புல போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். கரண்டியை வச்சு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொதிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக மீன் உடையாமல் சூப்பராக உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இல்லை கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் உடைஞ்சிரும். அப்போ அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்காது. அந்த மீன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ ரெடியான அந்த மீன் குழம்பு அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.